சீஃப் டாக்டர் டாக்டர் வசந்தியை கூட்டு வர சொன்னாங்க. ஓ அப்படியா? படுத்துட்டு இருக்கா? கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா? சரி, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். வேண்டாக்கா, வேண்டாம். என்ன அனுப்பாதீங்க. நான் போக மாட்டேன், போக மாட்டேன். ஏய் வசந்தி, வசந்தி, வசந்தி கதவு தர. வசந்தி, நான் கதவு திறக்க மாட்டேன். கதவு தர, கதவு தர. வசந்தி, ஐயோ வசந்தி, வேண்டாக்கா, வேண்டாம். வசந்தி, நான் போக மாட்டேன். ப்ளீஸ், ப்ளீஸ் கா, என்ன வசந்தி. அனுப்பாதீங்க. ஏய், கதவு தர வசந்தி. ஏய் வசந்தி, என்ன வசந்தி, என்னது சின்ன பிள்ளை மாதிரி? வசந்தி, அக்கா நான் சொல்றேன், கதவு தர, கதவு தர. வசந்தி, என்ன வசந்தி? வசந்தி கதவு தர. வசந்தி கதவு தரடா. ஒன்னும் ஆகாது வசந்தி, ஒன்னும் ஆகாதுமா. கதவு தர, கதவு தர. நீ போமா. டாக்டர் வசந்தி, வசந்தி மேடம் கதவு திறங்க. மேடம், மேடம் கதவு திறங்க. டாக்டர் வசந்தி, மேடம் ப்ளீஸ், மேடம் கதவு திறங்க. வாங்க நர்ஸ், பிடிங்க அவங்கள. வாங்க வாங்க மேடம், வாங்க வாங்க மேடம், வாங்க கரெக்ட் ஆகும். நான் வர மாட்டேன், என்ன விடுங்க. அம்மா, வசந்தி, வசந்தி, அம்மா இங்க வாங்க. வேண்டாம் சொல்லு, வேண்டாம் சொல்லு. அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லு. வாங்க மேடம், ட்ரீட்மென்ட் கூட்டி போறோம். ஏன் டாக்டர் லேட்டா பண்றீங்க? வர மாட்டேன். ஏறுங்க, ஏறுங்க, கதவு திறங்க. பாத்து புடி. நான் வர மாட்டேன். ஏய், விடு. போலாம் போலாம். அழாதீங்கம்மா. மேடம் சத்தம் போடாதீங்க. அடடே, வாங்க வாங்க வாங்க, வணக்கம். சாரி, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். மேலே முக்கியமான ஃபோன் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதனால என்ன, நீங்க எப்பவும் பிஸி தானே. என் பொண்ணு கல்யாணம், அதான் அழைக்கலான்னு வந்தேன். நீங்க கண்டிப்பா வரணும். என்ன இதெல்லாம்? ஏன் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? வெறுமனையே கூப்பிட்டா நான் வரமாட்டேனா? சரி, இது என்ன, ரெண்டாவது பொண்ணுக்கா இல்லை மூணாவது பொண்ணு கல்யாணமா? எங்கப்பா, பொண்ணு கல்யாண பிரச்சனை தீர்ந்த பாடல, மூணாவது பொண்ணுக்கு எங்க கல்யாணம்? ஏன், என்னாச்சு? எல்லார் வீட்லயும் நடக்கிற கதை தான். பொண்ணு பெத்து வளர்க்கறத விட பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாதகத்தை பார்க்கறத விட முதல்ல பையனோட கேரக்டர் பார்க்கணும். பார்க்க அழகா இருக்கானு போய் மாட்டிக்க கூடாது. நான் பார்த்த மாப்பிள்ளைய பத்தி அக்கம் பக்கம் ஒரு மாதிரி சொன்னாங்க, போய் விசாரிச்சேன். என்ன சொன்னாங்க? எல்லாம் வயசு கோளாறு தான், வாலிப ஆட்டம். என்ன கொஞ்சம் அட்வான்ஸா போய் சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டான். இந்த விஷயம் கல்யாணம் நிச்சயம் பண்ணப்புறம் தெரிஞ்சது. இப்ப கல்யாணத்தை நிறுத்தினா பொண்ணு மேலதானே பழி வந்து சேரும். அதனால எப்படியோ போராடி செலவு செஞ்சு அறுத்து எரிஞ்சிட்டேன். ஆனா இதுக்கான செலவு கல்யாணத்துக்கான செலவோட அதிகமாயிடுச்சு. நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே கணவனோட போய் சந்தோஷமா குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக தானே. என்ன யோசிக்கிறீங்க? உங்க மாப்பிள்ளை நல்லவராச்சே, விசாரிக்காமலா கொடுத்திருப்பீங்க? என் மாப்பிள்ளை சுத்த தங்கம், அவர் இந்த பிரச்சனை எல்லாம் வச்சுக்க மாட்டார். ஆமா ஆமா, எனக்காவது 3 பொண்ணுங்க, ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணுன்னு விட்டுடலாம். நீங்க வைரம் மாதிரி ஒரே ஒரு பொண்ணை கட்டி கொடுத்திருக்கீங்க, அதான் கேட்டேன். அப்ப நான் வரட்டுமா ஐயா? வரட்டுமா? வரேன். என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். படித்து முடித்து பிஆருக்கு போனதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். இப்போ சென்னையில் போஸ்டிங், அதுவும் என் ஆஃபீஸில். என் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு பார்க்காத, அப்புறம் என் சுயரூபத்தை காட்ட வேண்டியது வரும். உங்களோட சுயரூபம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தானே நான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். பை தி வே, உங்களோட ஒய்ஃப் ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க, என்ன மாதிரியே. சார், இது என்னோட சொந்த வாழ்க்கையை பற்றிய கேள்வி. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சிருந்தாலும் என்னால் சொல்ல முடியாது. இந்த கேள்வியை கௌஷிக்கிட்டே கேளுங்க.
இதில் உன் வாழ்க்கையோ கௌசிக் வாழ்க்கையோ முக்கியம் இல்லை, என் மக வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்கு. நீங்கள் 2 பேருமே எனக்கு சொல்ல வேணாம், நானே கண்டுபிடிக்கிறேன். மாடசாமி, ஐயா. டேய், அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரேகா இருக்கால்ல, ஆமா. அவ யாரு, அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன, சரி. எல்லாத்தையும் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிட்டு வா. சரி. போ. சரிங்க. தண்ணி தண்ணி. சந்திரா, எனக்கு எனக்கு அந்த ஊசி வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு எனக்கு அந்த ஊசியை கொடுத்துட்டு போ. கையை விடு. ஒண்ணே சார், ஊசி. வசந்திக்கு நம்ம கொடுத்த மருந்து வேகமா வேலை செய்யுது சார். ஒரு இன்ஜெக்ஷன். சந்திரா, அவளுக்கு பழசு ஞாபகம் இருக்கா? டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாருங்க சார். வசந்தி, நான் உனக்கு ஊசி போடணும்னா நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவியா? கேளு. என்ன? இந்த ஆஸ்பத்திரியில் என்ன பார்த்த நீ சொல்லு பாப்போம். நான் என்ன பார்த்தேன்? வசந்தி, நல்லா யோசிச்சு சொல்லு. ஞாபகம் இல்ல. எனக்கு அந்த மருந்து வேணும். இன்ஜெக்ஷன் கொடு. இன்ஜெக்ஷன் கொடு. இன்ஜெக்ஷன். எனக்கு தெரியல சார். சந்திரன் சொன்னது கரெக்ட் சார். நம்ம மருந்து நல்லாவே வேலை செய்யுது. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். ப்ளீஸ், ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். ஒண்ணே ஒண்ணு. சரி, நான் உனக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன். அப்ப நீ எனக்கு என்ன தருவ? என்ன என்ன வேணும்? ஒரு பாட்டு பாடுறியா? இன்ஜெக்ஷன். எங்க பாபா பிளாக்ஸி பாடு. அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட மாட்டான். போ பாடுறேன். பாடு பாடு. பிளாக் ஷிப், பாபா, அப்புறம் அப்புறம் சார். சரி, இவ்வளோ ரொம்ப டீஸ் பண்ண வேணாம். இப்படி வாமா. அப்படி மெதுவாக பெட்டில் பண்ணுமா. பாடு பாடு. இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க சார். இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன்.
இன்னைக்கு நைட்டு இவளுக்கு இறுதி மயக்கத்தை கொடுத்துடணும். மறுபடியும் கண்ணு முழிச்சு ஊசி கேட்பா. ஊசியை காட்டி ஆஸ்பத்திரி மொட்டை மாடி கூட்டு போய் அப்படியே தள்ளி விட்டுரு. ஓகே சார். போதையில் மாடியிலேருந்து உள்ள தற்கொலை பண்ணிட்டான்னு நம்ம கதையை மாற்றி விட்டுருவோம். சரிங்க சார். இங்கே பாரு, யாரும் சந்தேகப்படக்கூடாது, சரியா? ஓகே சார். வா. கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பா சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க உள்ள நிலையில் திரு தேவேகவுடா கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவியை பிடித்துள்ள பாரதிய ஜனதாவை. என்ன வால இங்க என்ன பண்ற? நீ டிவியை பார்க்கறதுனால தான் நானும் பார்க்கறேன். என்னோட ஹோம்வொர்க் முடிஞ்சிடுச்சு. நீ ஹோம்வொர்க் பண்ணி முடிச்சிட்டியா? சொல்லு. இல்ல, டிவி பார்த்துட்டு எழுதுறேன். கிழிச்ச. நீ படுக்க டிவி பார்த்துட்டு தூங்கிடுவ. அப்புறம் நான் சாப்பாடு எடுத்துட்டு உன்கிட்ட வந்து கெஞ்சணும். கோ 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 ஃபினிஷ் ஹோம்வொர்க் அண்ட் தென் கம் ஹியர். எப்ப பாரு என்ன மிரட்டிக்கிட்டே இரு. படிக்கணும்னு சொன்னா அது மிரட்டுறதா? ஆமா, ஹோம்வொர்க் பண்ணலன்னா மிஸ் கிட்ட நான் பேசிக்குவேன். பேசுவடி பேசுவ. நான் இங்கே உன்னை முட்டி போட வைப்பேன். போ மம்மி, நீ ரொம்ப மோசம். பிரேக் ஆண்டிய பாரு எப்படி ஜாலியா பேசுறாங்க. ஹோம்வொர்க்க பத்தி கேக்குறாங்களா இல்ல படிப்பு பத்தி கேக்குறாங்களா? அவங்களே சப்போர்ட் கேக்குறியா? நீ படிக்க வேணாம்னு ஆண்டி சொல்லிருக்காங்களா? நானே கேக்குறேன். அவங்களே தொந்தரவு பண்ண போறியா? ஐயோ, செல்ல எடுத்து நானே பேசுறேன். ஆஹா, என் நம்பர் கூட உனக்கு ஞாபகம் இருக்காது. ஆண்டி நம்பரை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கியே. ஹலோ ஆண்டி, நான் திவ்யா பேசுறேன். ஹலோ திவ்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் பேசணும். உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? அட, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ற. சொல்லு, என்ன விஷயம்? எப்படி இருக்கீங்க ஆண்டி? ஏன் உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஐம் ஃபைன். இங்க கூட பாட்டி மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டேன். ஹலோ, நான் பிரியா பேசுறேன். பிரியா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் அவளை டிவி பார்க்க விடலையா, அதுக்கு தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு ஃபோன் பண்ணியிருக்கா. பாவம், சின்ன பிள்ளை தானே, பார்க்க விடுங்களேன். நீங்க வேற, விட்டா சேனல் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பா. எப்ப பார்த்தாலும் உங்க பேச்சு தான் அவளுக்கு. என்னை விட உங்க கூட இருக்கிறது தான் பிடிக்குமா. நீங்க ஒரு நாளைக்கு போலீஸ் ட்ரெஸ்ல வந்து அவளை மிரட்டிட்டு போங்க. போக போக சரியாயிரும். வளர வளர குழந்தைங்களாம் இந்த ஹேபிட்டை விட்டுருவாங்க. ஏன் டல்லாவே பேசுறீங்க? என்னாச்சு? பழைய ரேகா குரல் மாதிரி இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஜஸ்ட்டு நிறையா வேலை, அப்புறம் இருமல் கொஞ்சம். என்னங்க நீங்க? நாங்க தான் வியாதி வந்தா வெளியே டாக்டர் கிட்ட காமிக்கணும். நீங்க தான் வீட்லயே டாக்டர் வச்சிருக்கீங்களே, அவங்க கிட்ட காமிக்க வேண்டியது தானே. ரொம்ப ராசியான டாக்டர், சிரிச்ச முகம். அவங்க பேச்சிலேயே நோயாளிக்கு பாதி குணமாயிடும். அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குங்க. சாரிங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் வச்சிடுறேன். இல்லை பரவாயில்ல, ஜஸ்ட் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அவ்வளோதான். ஓகே ஓகே, யூ கேரி ஆன் வித் யுவர் ஜாப். சரி, குட் நைட். யா, பாய்.
வசந்தி 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 ஐயோ வசந்தி லட்சுமி வசந்தி என்னாச்சு வசந்தி வசந்தி என்னாச்சு உனக்கு? ஆயிடுச்சுங்க வசந்தி ஏம்மா, வசந்தி இங்க பாருமா இங்க பாருமா இங்க பாரு நான் சொன்ன கேளு வசந்தி இங்க பாரு லட்சுமி வசந்தி அம்மா. வசந்தி லட்சுமி இங்க பாருமா அம்மா என்னம்மா ஆச்சு? வசந்தி ஆ, என்னம்மா ஆச்சு? வசந்தி என்ன? வசந்தி மாடியில இருந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டேன் ஐயோ அம்மா, என்னம்மா உங்க கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லையா? என்னம்மா இது? வசந்தி எனக்கு எனக்கு என்ன பயமா இருக்குமா பயப்படாத ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணுங்க அவனுக்கு ஒண்ணு வசந்தி இல்லம்மா எப்படி இருக்கான்னு கேளுங்க தேவையில்லாம பயப்படாத கேளுங்க அம்மா வசந்திக்கு ஒண்ணும் ஆயிடாதுமா. அங்க டீன் இருக்காங்கம்மா. டீன் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. ஹாஸ்பிடலுக்கு இந்நேரத்துக்கு எப்படிமா ஃபோன் பண்ணி? ஆமா நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் ஒண்ணு ஆகாதுமா நீ கொஞ்சம் அமைதியா இரு எனக்கு மனசு நான் சரியில்லை. ஃபோன் பண்றேன் பேசுறேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத அவளை நான் தனியா பேசுறேன். விட்டுட்டு நாம இங்க இருக்கவே கூடாது இல்ல இங்க இருக்க வேண்டாம் 1000 நர்ஸுங்க இருந்தாலும் நாம பாத்துக்கிற மாதிரி வருமா சொல்லு அம்மா என்னம்மா? ஏதோ நடக்க போகுதுன்னு ஏன் உள் மனசு சொல்லுது அம்மா. வாங்க நாம போய் அம்மா, வசதி ஒண்ணும் பார்த்துட்டு ஆகாதும்மா. வந்துடலாம் நீ தேவையில்லாம பதட்டப்பட்டுட்டு இருக்க ஐயோ அவளுக்கு ஒண்ணும் ஆகாது வசதிப்பா. நீ கொஞ்சம் அமைதியா இருமா சரி 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 அம்மா வாங்க. உன் கையால கொஞ்சம் விபூதி கொண்டாந்து சரி, அம்மா, நான் வரேன். என்னங்க ரொம்ப வசதிக்கு இருங்கம்மா, நான் ஏதாவது வரேன். ஆயிட போகுதுங்க ஒண்ணும் வாங்க போய் பார்த்துட்டு நான் வரலாம் இருக்கிறேன்ல வசந்தி வசந்திக்கு எதுவும் ஆயிடாதுல்ல விபூதி வைமா இல்லம்மா இல்லம்மா. வசந்தி லட்சுமி வசந்தி கொஞ்சம் வசந்தி அமைதியா எதுவுமே இல்ல நீ பயப்படுற மாதிரி வசந்திக்கு எதுவும் எதுவும் நடக்கல. ஆகாதுல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல கூட்டிட்டு போக நீ சும்மா. மாட்டேங்கிறீங்களே அம்மா வசந்திக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அம்மா நீங்க படுத்துக்கங்க. ஒண்ணும் ஆகாது. இந்தாங்கப்பா. படுத்துக்கங்க. வசந்தி வசந்தி என்ன என்ன தலை வலிக்குதா? ஆ. சரி சரி. வசந்தி அம்மா வசந்தி இருங்கம்மா. வசந்தி ரூம்ல மாத்திரை இருக்கும், நான் எடுத்துட்டு வரேன். ஆ? இருங்கம்மா வரேன். வசந்தி நீ படுத்துக்க